8:39 நிறைய பகுதி எழுதிட்டு கணக்கு வார்த்தை சொல்லலாங்க. சங்கீதம் 119 49 5 வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தது. அதுக்கு மேல என்னது சாயி அப்படின்னு இருக்கா. அந்த 119வது சங்கீதத்துல ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேல என்ன இருக்கு? சாயின் இருக்கு, ஏ இருக்கு, தேத்து கேத்து ஏட்டு இப்படி இருக்கா. அதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, ஏ இருக்கு, சாத்து கேட்டு நேபத்து அப்படி இருக்கும். ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேல ஒவ்வொன்று இருக்கா. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லத்தீன் மொழிதான். எனக்கு அது தெரியாது. அது எபிரேய பாஷையில, நம்ம தமிழ் பாஷையில அகர வரிசைன்னு தெரியுமா? அகர வரிசை, அகர வரிசையில முதல் எழுத்து என்னது சொல்லுங்க. அகர வரிசையில நம்ம தமிழ்ல முதல் எழுத்து என்னது? அகர வரிசையில முதல் எழுத்து என்னது? அ ஆ இ ஈ. அகர வரிசையில முதல் தமிழ்ல முதல் எழுத்து. அதே மாதிரிதான் எபிரேய பாஷையில முதல் 22 எழுத்துக்களை 22 பகுதிக்கு வச்சிருக்காங்க. அந்த 119 சங்கீதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 22 சங்கீதம் இருக்கும். சரியா? அகர வரிசைப்படி அந்த சங்கீதத்தை அப்படியே பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க அங்க பாத்தீங்கன்னா 7 கூட ஒரு எழுத்து வந்து பாத்தீங்களா, தமிழ் எழுத்து. 33வது சங்கீதத்துக்கு 33வது வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஏ. பாத்தீங்களா? ஏ அவங்க இது எத்தனாவது எழுத்து? சாயி அப்படின்னா அது 7வது எழுத்து அகர வரிசையில. நீங்க முதலிருந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 22 எழுத்து. சரியா? சரி, இது நீங்க புரிஞ்சுக்கணும். சங்கீதம் படிக்கும் போது இப்படி சின்ன சின்ன காரியங்களாம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தது. சங்கீதம் எழுதிய அந்த சங்கீதக்காரர் சொல்றா, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை ஒரு அடியனுக்காக நினைத்தது. நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில நாம் பரிதபிக்கும் போது, வாழ்க்கையில தாறுமாறான ஓட்டங்களை ஓடும் போது, நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது, கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது நாம யாரை பார்ப்போம்? தேவனை நோக்கி பார்ப்போம். அப்போ தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு இல்லையா? இந்த ஆண்டு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு. என்ன வாக்கு தத்துவம்? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். அது மாதிரிதான் அந்த சங்கீதக்காரரை சொல்றான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்ததும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். சிறுமைனா கஷ்டத்துல, என் துன்பத்துல உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதலா இருந்தது ஆண்டவரே. அந்த வசனத்தை நீர் நினைத்ததும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ வசனங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கல. ஒவ்வொரு நேரமும் அவருடைய வாக்கு தத்தத்தை பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை நம்ம பார்த்து அந்த வார்த்தையில நம்ம என்ன செய்யறோமா? உயிர் வாழ்கிறோம். உயிர் வாழ்கிறோம். அதை கீழே சொல்லிருக்கு, அதுவே என் சிறுமை எனக்கு ஆறுதல். உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உங்களுடைய வார்த்தைகள் என்ன மீண்டும் எழுப்பிற்று. நான் தவந்து கிடந்தேன், நான் கஷ்டத்துல இருந்தேன், நான் சிறுமையில இருந்தேன், நான் வறுமையில இருந்தேன், நான் வேதனைச்சு இருந்தேன். ஆனா உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தை எனக்குள்ள அது உயிரை கொடுத்து அதை என்னை மீண்டும் எழ செய்வது. ஹல்லேலூயா. புரியுதா?
நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வார்த்தை அது நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு உயிர் மீட்ப ஒரு ஒரு என்னது அது உயிர் பிடித்தது ஒரு வார்த்தைகள் என்னை மீண்டும் என்னை செய்தது. உங்களுடைய வார்த்தைகள் என்னை மீண்டும் வாழ்க்கைக்கு உள்ள கொண்டு போனது. உங்களுடைய வார்த்தைகள் என்னை மீண்டும் அந்த வேலையை செய்ய செஞ்சது அப்படின்னு அங்க சங்கீதக்காரன் சொல்லுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய இப்போ ஒலிம்பிக் போட்டி இப்படி நிறைய போட்டிகள்லாம் நடக்கும். போட்டிகளில் பங்கு பெறுகிறவர்களுக்கு போட்டியில போய் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு நேரம் மூலம் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதுல தோத்துட்டா என்ன செஞ்சிடணும், மறுபடி திரும்பி வந்துடணும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை ஓட சொல்றாரு, நீங்க ஓடுறீங்க, வாழ்க்கையில நீங்க தோத்து போனா கூட மறுபடியும் கூட்டு வந்து நின்று மறுபடியும் ஓட சொல்றாரு. ஹல்லேலூயா. நாம இந்த பூமியில மறிக்கிறது தாண்டியும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு, வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. அவருடைய வாய்ப்புகளை நாம என்ன செய்யணும், வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அனுதினமும் அந்த வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். அதான் ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம். சரியா? சரி, நீங்க அப்படி ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 6 எடுத்துட்டீங்களா? 6:1-2 வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை மீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் விளைந்திருப்போம். இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள். எகிப்திலிருந்து தேவன் தம்முடைய கானானுக்கு கொண்டு வந்தாரு. கானான்ல கொண்டு வந்தோம். அந்த 12 கோத்திரங்களும் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றங்கள், தேவனை நம்பாமல் அவர்கள் வாழ்க்கையிலே பின்வாங்கி போகிற ஒரு காரியம். இந்த நாட்கள்ல தான் அவங்க சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நாம வாழ்க்கையில மறுபடியும் யார்கிட்ட போவோம், ஆண்டவர்கிட்ட போவாங்க. ஆண்டவர் நன்மை தருவாரு. நல்லா வாங்கிக்கிட்டு மறுபடியும் பின்மாற்றமா அப்படி பிறகு ஆண்டவர் வாங்க, அவர் நல்ல வார்த்தையை கொடுப்பாரு, ஆசிரியப்பாரு, பிறகு அப்படி பின்மாற்றமா போகும். விக்கிர ஆராதனைக்கு போயிருது, மனுஷர்களை நம்புது, இப்படி அவங்க வாழ்க்கையில இருந்தது. நீங்க மேல படிச்சு பண்ணி நான் 13ஆம் வசனத்தை படிங்க. 5:13 எப்ராயிம் தன் வியாதியையும் கண்டபோது அந்த நாட்கள்ல இஸ்ராயேல் 12 கோத்திரங்களும் 2 ராஜாக்கள் ஆண்டாங்க. 2 பகுதியா பிரிக்கப்பட்டது. ஒண்ணு வடக்கு, இன்னொன்னு தெற்கு. 2 இப்போ ஒரு 10 கோத்திரம் ஒரு சைடு, 2 கோத்திரம் ஒரு சைடு. ஆனா இந்த 12 கோத்திரமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, எப்ராயிம்னா இது ஒரு வடக்கு கோத்திரம். இதனுடைய எப்ராயிமுக்கு இஸ்ரவேல் கோத்திரம்னு பேரு. இஸ்ரவேல் கோத்திரத்துல எப்ராயிம் தான் ஒரு பெரிய கோத்திரம். சரியா? அதனால அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்க எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது, இஸ்ரவேல் கோத்திரம் தான் வாழ்க்கையில வியாதியையும் யூதா கோத்திரத்துல காயத்தையும் அவங்க வாழ்க்கையில கண்டபோது அவங்க என்ன செஞ்சாங்க, எப்ராயிமின் அசிரியனுக்கு போய் யாரோ ராஜாவிடத்துல ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்க உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால கூடாமல் போய். தன்னுடைய சொந்த ஜனங்கள் தனக்கு வருகிற காயத்தை ஆற்றனா யார்கிட்ட போயிருக்கணும், தேவனிடத்துல போயிருக்கணும். தேவனிடத்துல போகாம அசிரிய ராஜாட்ட போய் அங்க போய் என் காயத்தை நீங்க என்ன குணமாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் அங்க ஆண்டவர் வேதனை படுகிறார். அந்த
காயத்தை ஆற்றவும் அவனுக்கு கூடாமல் போயிட்டு நான் எப்ராயிமுக்கு எப்படி இருப்பேன்? சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய்விடுவேன், தப்பிப்பார் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திலிருந்து திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தருவார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவரை நம்பாம அவங்க ராஜாக்களை நம்பினார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே நாம் தேவனை நம்பாமல் நாம் மனிதர்களை நாடி தெரியும். தேவனிடத்திற்கு போவதில்லை. இந்த மனிதர் அதை செய்யறா, இது இவர் எதை செய்யறோம், நாம என்ன செய்யறோம்? அப்படி போகும்போது ஆண்டவர் நமக்கு விரோதமாய் அவர் கிரியை செய்வார். இஸ்ரவேலுக்கு அவர் எப்படி இருந்தாலும் சிங்கம் போல, சிங்கம் என்ன செய்யா? கடிச்சு உதறி பீறி போட்டு போயிடும். அது மாதிரி ஆண்டவர் தம்முடைய கணத்துல சொல்றாரு, நீ என் முகத்தை தேடாம இன்னொருத்தனை நீ எதிர்பார்த்தினா, உன் வாழ்க்கையில நீ இன்னொருத்தனை எதிர்பார்த்தினா நான் உனக்கு சிங்கம் போல இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலையில சில காரியங்கள் இப்படி ஆகுது? நாம் தேவனை தேடாமல் சில வேளையில நாம் மனிதர்களை அங்கு தேடி தெரிகிறோம். நீங்க அப்படி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த பகுதியில் ஒன்று இருக்கா? எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனுக்கு போகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் பேதையான புறாவை போல இருக்கிறான். பேதையான புறாவே ஒரு கவனற்றது, ஒன்றும் தெரியாது. யாருக்கு வந்து பக்கத்தில் வந்து யார் வாழ்க்கை வாங்கிட்டு பேதையான புராணம் சின்ன புறா. அது அப்படி வாழ்க்கையில இருந்து அவன் யார எங்க போனா? அவனுக்கு புத்தி இல்ல. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனுக்கு போகிறார்கள். அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன். ஹல்லேலூயா. தேவ ஜனம் தேவனை தேடாம எகிப்தியனையும் அசீரியனையும் தேடும் போது, உலகத்தை தேடும் போது, மனிதர்களை தேடும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய வலைய வீசுவார். ஹல்லேலூயா. நீங்க அந்த வலைக்குள்ள மாட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில சிலர் அந்த வலைக்குள்ள இருக்கும். ஏன் வலைக்குள்ள இருக்கும்? தேவனுடைய வலைக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து வாசிங்க. அவர்களை ஆகாயத்து பறவைகளை போல கீழே விழ பண்ணுவேன். அவருடைய சபையில் கேள்வி ஞானத்தின்படியே அவர்களை தண்டிப்பேன். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சொந்த ஜனத்தை அவர் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். எப்போது அவர் தண்டிப்பார்? தேவனை தேடாமல், தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் அவர்கள் உலகத்தை நாடும்போது, மனிதர்களை நாடும்போது, அதிகாரிகளை நாடும்போது, தம்முடைய எண்ணங்களை அவர்கள் தன்னுடைய நம்பிக்கைகளை, தன்னுடைய விசுவாசத்தை மனிதர்கள் மேல் வைக்கும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வலையை வீசி ஆகாயத்து பறவை எப்படி பறந்து போகும்போது பூமியிலே கீழே விழுகிறதோ அதுபோல நம்ம வாழ்க்கை பறந்து போய்கிட்டு இருக்கும்போது நல்லா போய்கிட்டு இருந்த மாதிரி தெரியும். ஆண்டவர் வலையை வீசி கீழே விழப்படும். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த ஜனத்தை அவர் என்ன செய்வாரு? தண்டிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம யாரை தேடணும்? தேவனை தேடணும். இந்த காரியங்கள் எங்க எழுதியிருக்கிறேன்னா 2 ராஜாக்கள் 15-19 வாசிங்க. 2 ராஜாக்கள் 15-19. அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல், இது யாரு? அந்நிய நாட்டு ராஜா. ஒரு ராஜா இஸ்ராயேல் மக்கள் மேல தேசத்துக்கு விரோதமா வரான். அந்த ராஜா அப்பொழுது பூலின் உதவியினால ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தி பொறுத்து. இந்த மெனாபூல் யாருன்னா இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜா. ஒரு ராஜ்யம் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வரும்போது இந்த ராஜா என்ன செய்யலாம்? யாரை போய் தேடணும்? ஆண்டவரை போய் தேடிருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அவன் தேடாம அவன் என்ன செய்யறான்? பூலின் உதவியினால ராஜ்யபாரத்தின் தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். அந்த பணத்தை அசீரிய ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனேகம் இஸ்ரவேலின் பலத்த ஐஸ்வர்யத்தில்
ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளிச்சங்கால் தண்டினால் அப்படியே அசிரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் போனான். தேசத்துக்கு விரோதமா வர்றவனுக்கு தான் தேசத்துல நல்ல வசதியா இருக்கிறவங்கிட்ட வாங்கி துட்டம் வாங்கி கொடுத்து என் தேசத்துக்கு வராதையா யார் சொல்லலாம்? தேவ ஜனம். தேவன் மேல் நம்பிக்கை இல்ல, அந்த எதிர்த்து வருகிற அந்த சத்துரு மேல நம்பிக்கை கொள்றான். அந்த சத்துருவுக்கு அவன் தன்னுடைய செல்வத்தை கொடுக்கான், கொடுத்து என் தேசத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நீங்க இன்னொரு ராஜாவுடைய கதை தேவன் மேல ஆமென். நாம தேவன் மேல நம்பாம மற்றவங்களை நம்பினா ஆண்டவர் எரிச்சவன் நாம கண்டிப்பா. அதுக்கு அடுத்த அதிகாரத்தை 16-17 வருங்க. பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்து கொப்பாரங்களை எடுத்து கடல் தொட்டியிலே 16:7 ஆகாஸ் ராஜா யாரு? இஸ்ரவேல் ராஜா. அசிரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பிலேசரிடத்திற்கு சானாத்களை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழுப்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி வேண்டும் என்று சொல்ல சொல்லி. இவன் யாருன்னா யூத, அந்த தெற்கு தேசத்துக்கு ராஜா, யூத தேசத்துக்கு ராஜா. யூத ஜனங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அங்க இப்படி அவங்களுக்கு விரோதமா வரும்போது அசிரியா ராஜாட்ட சொல்லி ஸ்தானாதிபதியை அனுப்பி, நான் உங்களுடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாக இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாக எழுப்பின சீரிய ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும். கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னியையும் எடுத்து அசீரிய ராஜாவுக்கு எடுத்துறாரு. எப்படி ஒரு தேசத்து ராஜா படையெடுத்து வந்தா தேவனை தேடாம இன்னொரு தேசத்து ராஜாவை கூப்பிட்டு அவருக்கு தான் ஆலயத்தில் இருக்கிற காணிக்கையை, தேவனுடைய காணிக்கையை யாருக்கு கொடுக்கிறாரு? அவருக்கு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு கொடுக்கிற பணம் மற்றவங்களுக்கு அது செலவாகிறது. ஏன் செலவாகுது? அப்படி நம்பிக்கை தேவன் மேல் இல்லாம சில நேரங்கள்ல நம்முடைய கஷ்டங்கள்ல, நம்முடைய அந்த நஷ்டங்களை மனிதர்களை நாம் என்ன செய்யறோம்? நம்புறோம். இப்படி நாம என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில நம்பக்கூடாது. நம்ம வாழ்க்கை யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும். சரியா? சரி. எசேக்கியா தீர்க்கதரிசனம் 37ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வாசித்து செய்தியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு முக்கியமான சத்தியம். இந்த காரியங்களிலிருந்து எசேக்கியா 37 எடுத்துக்கிட்டீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஹல்லேலூயா. 1வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி போடும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா அந்த வாழ்க்கையை மாற்றி போடும். வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நிறுத்தி. யாரே? எசேக்கியா தீர்க்கதரிசி. கர்த்தருடைய கை, கர்த்தருடைய வல்லமை அவர் மேல வந்து அமர்ந்து அவர் என்ன செய்து ஆவிக்குள்ளாக்கி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அப்படியே எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு தூக்கிட்டு போறாரு. தீர்க்கதரிசி
ஒரு பெரிய பள்ளத்தாக்குனா எப்படி இருக்கும்? பள்ளமா இருக்கும். அந்த பள்ளத்தாக்குல என்ன கிடக்கு? எலும்புகள் மகா திரளாய் கிடைக்குது. ஒரு எலும்பு இல்ல, மண்டை ஒண்ணு, கை, காலு, நெஞ்சு அங்கு செதறி பள்ளத்தாக்குல ஒரு மகா திரளான எலும்புகள். அடுத்த வசனம் வாசிங்க. என்னை அவைகளின் அருகே நடக்க சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இப்ப நீங்க கவனிக்கணும், என்னை அவைகளின் அருகே நடக்க பண்ணினார். இப்ப தீர்க்கதரிசிய அந்த பள்ளத்தாக்குல போய் அந்த எலும்புக்குள்ள இறங்கி விட்டுட்டு நீ நடங்க. இப்போ அந்த எலும்புகள் மத்தியில தீர்க்கதரிசி நடங்க. அவைகள் எப்படி இருக்கு? மகா திரளா இருக்கு. அடுத்து அந்த எலும்பு எப்படி இருக்குன்னா காய்ந்து போய் காணப்படுது. அது உலர்ந்து காணப்படுகிறது. எலும்புகள் என்ன செஞ்சிருக்கு? உலர்ந்த எலும்பு, காய்ந்த எலும்புகளை பார்த்திருக்கீங்களா? அப்படி எலும்பு ஓட்டையா அப்படி வெயிலுக்கு காய்ச்சி இத்து போகிற ஒரு நிலைமையில அங்க எலும்பு பார்க்கிறார். இப்போ தீர்க்கதரிசி அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எலும்பு உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அறிவீர். தீர்க்கதரிசியை பார்த்து நம்ம தீர்க்கதரிசி இருக்கோம். தேவனுடைய பார்வையில் அவர் யாரு? மனுபுத்திரன். ஆண்டவர் அந்த மனுபுத்திரனை பார்த்து சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? நீ பார்த்தியே, மகா திரளாய் கிடக்கிற இந்த எலும்புகள், காய்ந்து போய் கிடக்கிற இந்த எலும்புகள், தலை அங்கும் காலுமாய் கிடைக்கிற இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உமக்கே தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், சில காரியங்கள், பிரச்சனைகள், ஒரு உயிரிழந்த தன்மை காணப்படும் நம்ம வாழ்க்கையில். அந்த எலும்புகள் உயிரிழமான ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு. ஒண்ணு இல்ல, உங்க காலில் முட்டு வலி யாருக்கெல்லாம் இருக்கு? நிறைய வந்து அந்த முட்டு வலி, அந்த எலும்பு அது சரியாகுமா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சரியாகும். எப்பவுமே அது போச்சு, சரியாக எங்க செய்யலாம், அவ்வளவு கொஞ்சம் சரி. ஆண்டவரே, உமக்கே தெரியும். அடுத்த வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் குறித்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த எலும்பை பார்த்து, இந்த காஞ்சி கிடக்கிற எலும்பை பார்த்து, இந்த உலர்ந்து கிடக்கிற எலும்பை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைச்சு, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எங்க காஞ்சி போன எலும்புட்ட போய் பேச முடியுமா? அதே உயிர் இல்லாத ஒரு காரியம். என்ன அட பைத்தியக்காரா, நீ போய் காஞ்சி போன எலும்புட்ட பேசுறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க காஞ்சி போன. இப்போ அது ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, உலர்ந்து போன எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். முதல்ல செத்து கிடக்கிற காரியத்துல ஆண்டவர் பேச சொல்றார். யவீர் என்ற ஒரு ஜெப ஆலய தலைவர் இருந்தார். 12 வயது மகன். ஒரு வியாதியில, ரொம்ப கொடிய வியாதி. தேவனிடத்துல வாராரு, நீ வந்து என் மகன் மேல கைய வச்சா அவன் எழுப்பிடுவாயான்னு சொல்றாரு. ஆண்டவர் கொஞ்சம் தாமதிக்கிறாரு. அங்க போனா மகன் என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். அதெல்லாம் சொல்றாங்க, போதகரை வருத்தப்பட்டா நீங்க மகன் செத்து போயிட்டான், நீங்க போதகரை அடி போடுறியா? வர வேண்டாம். ஆண்டவர் வராரு. அங்க மகன் செத்து கிடக்க, ஒரே ஒப்பாரி, ஒரே அழுக, குடும்பத்துல ஒரே அழுக, ஒப்பாரி.
ஆண்டவர் வராரு, வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாரு. வெளியே அனுப்பிட்டு தான் கூட ஒரு 3 சீடர்களை, விசுவாசங்கள சீடர்களை கூட்டிட்டு போய் அந்த தகப்பனையும் அந்த தாயையும் கூட்டிட்டு போறாரு. பிள்ளைய, செத்து கிடக்கிற பிள்ளைய பார்த்து பேசுறாரு. சிறுபெண்ணே, சிறுபெண்ணே, நீ எழுந்து. ஒரே வார்த்தை தான், சிறுபெண்ணே நீ எழுந்துரு. அவர் எழுந்து உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. செத்து கிடக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பாக அங்க ஒண்ணுமே நடக்காது நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த செத்த பிரேதத்துக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. அதான் தீர்க்கதரிசி சொன்னாரு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. அந்த காய்ந்து கிடக்கிற எலும்புகளை பார்த்து நீ பேசு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லு, அது கேட்கும். அப்போஸ்தலர் பவுல் ஊழிய நேரத்துல கூட சொன்னாங்க, 3வது மாடியில சன்னல் ஓரத்துல என்ன செஞ்சாரு? ஒரு வாலிப தம்பி உட்கார்ந்து செய்தியை கேட்டுக்கிட்டே இருந்தார். நைட்டு நேரம் அவர் பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்காரு. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு திடீர்னு அந்த வாலிப தம்பி தூக்க கலக்கத்துல 3வது மாடியில இருந்து என்ன எழுந்துட்டாரு? கீழே விழுந்துட்டார். 3வது மாடியில இருந்து கீழே விழுந்தா தாக்குமா? பையன் செத்து போயிட்டான். வாலிப எல்லாம் செத்து போயிட்டானே. இப்படி வசனத்தை கேட்கும் போது செத்து போயிட்டானே. எல்லாம் கூடி அந்த தம்பியை தூக்குறாங்க. பவுல் போறாங்க, அந்த தம்பியை மேல அணைச்சு அந்த தம்பி மேல விழுந்து, இவனுக்கு உயிர் இருக்கிறது அப்படின்னு அவர் அங்க ஒரு அணைச்சு அங்க ஒரு வார்த்தை சொல்றார். உடனே அந்த வாலிப தம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எதுவுமே செத்து போயிட்டு முடிஞ்சு போயிட்டு நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே முடியாது. இப்ப அதுக்கடுத்து தீர்க்கதரிசி சொல்றேன், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். முதல்ல எலும்பை பார்த்து பேசணும். பேசிட்டு சொல்றாரு, இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரோடைவீர்கள். நான் உங்களுக்குள்ள என்ன செய்வேன்? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீ உயிர் அடைவேன்னு அந்த எலும்புட்ட பேசு. உடனே அங்க நினைச்சு, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோன்றினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிவேன், அப்பொழுது நீங்கள் உயிரிழந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எலும்புகளை பார்த்து பேசுகிறார். எலும்புகளே நீங்கள் உயிரடைவீர்கள், உங்கள் மேலே நரம்புகள் உண்டாகும், உங்கள் மேலே சதைகள் உண்டாகும், உங்கள் மேலே தோலினால் மூடப்படும், நீங்கள் ஆவியை பெற்று நீங்கள் உயிரடைவீர்கள். அங்க தீர்க்கதரிசி சொன்ன நேரத்துல அங்க என்ன நடந்தது? எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. தீர்க்கதரிசி எலும்புகளை பார்த்து பேசுறாரு. பேசுறாங்க ஒரு பெரிய இரைச்சல். ஏன்னா பள்ளத்தாக்கிலே மகா திரளாய் கிடக்கிற எலும்புகள், மண்டை அங்க கிடக்கு, கால் அங்க கிடக்கு. இப்போ எல்லாம் அதாவது சரீரத்துல ஒன்றோடு சேர்ந்து அங்கே எலும்புகள் ஒன்றாக அங்கே இணைக்கப்படுகிறது. அங்கே இணைக்கப்படுகிற நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது அவைகள் மேல என்ன செய்யுது? நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமும் தோலினால் மூடப்பட்டது. அதனால் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. இப்ப தீர்க்க தரிசனம் உரை சொன்ன எலும்பை பார்த்து பேசினோன்ன உடனே எலும்பு அதாவது சேர்ந்து மேல நரம்பு வந்து சதை வந்து தோல்லாம் வந்து இப்ப கிடைக்க. ஹல்லேலூயா. உயிர் இன்னும் வரல. ஒவ்வொரு காரியமா தான் நடக்கும். பேசின உடனே நமக்கு ஆயிரும் அப்படின்னு நம்ம சில காரியங்கள் வாழ்க்கை இது இன்றைக்கே நடக்கும். தீர்க்கதரிசி படிப்படியா சொல்றார். இப்போ அந்த மாம்சமாய்
கிடக்கு, ஆனா என்ன இல்ல? ஆவி இல்லை. ஆவி இல்ல. இப்போ யார்கிட்ட பேச சொல்றாரு? அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நாட்டிலிருந்து வந்து கொலையிட்ட இவர்கள் உயிரிழம்படிக்கு இவர்கள் ஊது என்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, காற்று திசை நாங்கள் இருக்கிற ஆவியே நீ வந்து கொலையுண்டு கிடக்கிற இவர்கள் மேல் ஊது. ஹல்லேலூயா. சொன்ன உடனே அங்க என்ன ஆயிட்டு? எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு உயிரிழந்து காலூன்றி மகா சேனையாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனையாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் உரைக்க அது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நாம வாழ்க்கையில அங்க பேச மாட்டேங்கிறோம். நம்ம பிரச்சனையே பிரச்சனையை பார்த்து பேச மாட்டேங்கிறோம். இதெல்லாம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு அப்படித்தானே? இப்போ இதுக்கு அடுத்துதான் ஒரு உண்மையான காரியம். இதுக்கு அடுத்த உண்மையான காரியம் அதை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எலும்புகள் உணர்ந்து போயிட்டு நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இது பாருங்க, இது உண்மையில நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஆண்டவரே அந்த தரிசனத்துல கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நீ இதெல்லாம் இப்படிலாம் பேசு, அப்போ உயிர் பெற்று இது ஒரு பெரிய சேனையா ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை சொல்றாரு. அப்பொழுது அவர் என்னென்ன மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அந்த பள்ளத்தாக்குல கிடக்கிற எலும்புலாம் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இப்போ அதுல சொன்னாரு, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு எங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எல்லாம் உலர்ந்து போச்சு. எங்க வாழ்க்கை அற்று போச்சு, நம்பிக்கை அற்று போயிட்டு எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போனோம். என் வாழ்க்கை தொலைஞ்சிட்டேன், பாதவத்தி ஒன்றால என் வாழ்க்கை தொலைஞ்சிட்டேன், என் குடும்பத்தை நீ கெடுத்துட்டியே. ஒரே அழுக, எனக்கு எல்லாம் போச்சு, இருக்கிறத போச்சு. தன்னுடைய சனம் அது அழுது தவிக்கி, என் வாழ்க்கை முடிக்க போச்சு, என்னால எழ முடியாது. அந்த காரியம் அப்படி ஆயிட்டு, இந்த காரியம் அப்படி ஆயிட்டு, அப்படின்னா அந்த ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அழுது புலம்புகிற ஒரு காட்சி, ஒரு உயிரற்ற தன்மை. எங்க வாழ்க்கை அற்று போயிட்டு, அவ்வளவுதான், எங்களால என்ன எழ முடியாது, எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். இஸ்ரவேல் வம்சத்தார் நம்முடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாம வாழ்க்கையில கூட சில வேலையில அப்படின்னா நீங்க தேவ சமூகத்தில் இல்லை, உங்க வாழ்க்கையில நீங்க அழுதுருக்கீங்க, உங்க வாழ்க்கை உழந்து போய் கிடைக்கிறது. இங்க வந்திருக்கிற நிறைய தேவர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா, இது உயிரடையுமா இது உயிரடையாதா, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சது, இன்னும் பயிர் ஒண்ணு இல்லைங்க. சின்ன முட்டு வலி ஒரு மனுஷனுக்கு வந்தா, சின்ன பலவீனம் ஒரு மனுஷனுக்கு வந்தா, அந்த பலவீனத்தை பார்த்து அவன் பயப்படுற பயம் இருக்கு. இது அவ்வளவுதானா, நெஞ்சு வலிக்கு அவ்வளவுதான், வீடு அவ்வளவுதான், பெயின் அவ்வளவுதான். இந்த முட்டு இந்த வாதம் வந்துட்டு இன்னும் நம்மளால செஞ்சிக்க முடியாது. ஏதோ சின்ன சின்ன வேலையை செஞ்சு மனசு எப்படி பின்மாற்றம் ஆகுது. ஆண்டவர் சொல்றார்,
தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்றார், ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் நீ உரைத்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடே அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பிரேத குழியில இருந்தாலும் அடக்கம் பண்ணி மண்ணை போட்டு எல்லாம் மூடிட்டாங்க, முடிஞ்சது. அப்படி பிரேத குழியில இருந்தா கூட உன்னை எழுப்பி உன் சொந்த தேசத்துக்கு பிரேத குழி சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்படி எல்லாம் மூங்கி போனா கூட உன்னை கொண்டு வர என்னால என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நன்மையை கொடுக்க முடியும். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. எப்ப தெரியும்? பிரேத குழியிலிருந்து வெளியே வந்த பிறகு இவர்தான் நம்ம கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எவ்வளவோ துன்பத்தில் இருக்கீங்க, எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கீங்க, எவ்வளவோ காரியங்களை இழந்து போயிட்டீங்க, எவ்வளவோ காரியங்கள் நடந்து போயிட்டு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இஸ்ரவேல் மக்கள் ஒரு கட்டத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்கதரிசனம் நீ பேசு, உன் காரியத்தை குறித்து பேசு, நீ அந்த காரியத்துக்கு கட்டளை கொடு, அது செத்துதான் கிடக்கு, நீ அதை பார்க்காத, நீ என்ன பாரு, நான் சொல்லுத நீ செய்ய. ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது உங்க வாழ்க்கையில. இப்போ அந்த தீர்க்கதரிசி பார்த்தது என்னது? தரிசனம். உலர்ந்த எலும்புகள், அது ஒரு தரிசனம். அது எப்படி உயிரடையுமா? அது போல நானும் என் ஜனத்தை உயிர்ப்பிப்பேன். என் ஜன வாழ்க்கை அந்த எலும்புகள் போல அது அங்கும் எங்குமா அது உலர்ந்து காஞ்சி கிடக்கு. நான் என் ஜனத்துக்கு நான் உயிர் கொடுப்பேன். அந்த ஜனத்தை என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். தேவன் தம்முடைய ஆவியானவரே உங்களுக்குள்ளே உலர்ந்து போய் கிடக்கிற உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க காரியத்துக்குள்ள, உங்க பிரச்சனைக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியானவரை வைப்பார். ஆவியானவர் எங்கேயோ ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அதனால நம்ம காரியங்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? தோண்டு போகக்கூடாது, பயந்து போகக்கூடாது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு அப்படியே இருக்குது. இப்ப நம்மள யாரு? விசுவாசமா மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்மாற்றமா போகக்கூடாது. யாரையும் நம்பி போகக்கூடாது. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? இந்த பாருங்க சாட்சி, அப்பாவை நம்பல, அம்மாவை நம்பல. உலகத்தை பெத்த அப்பாவை நம்பல, அப்பா எனக்கு வேலை வாங்கி தருவாரு நம்பிக்கை இல்லை. அம்மா எனக்கு வேலை வாங்கி தருவாரு நம்பிக்கை இல்லை. தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. வேலை கொடுக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில முதல்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணுமா? கேட்கணும். அது உணர்ந்து போயிருக்கோ அதை விடுங்க, அது முடிஞ்சதா விடுங்க, அதை பத்தி ஒண்ணு இல்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்லும் போது அங்கு ஆண்டவர் நமக்கு இடதரே ஜெயத்தை தருகிறாரா என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 138:7 வாசிங்க. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதக்காரர் சொல்றார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கையை நீட்டுவேன்,
உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு விரோதமாக தேவன் தம்முடைய கையை நீட்டுவார். ஹல்லேலூயா. தன்னுடைய வலதுகரத்தை நம்முடைய ஜனத்திற்கு நேராக நீட்டுவார். ஹல்லேலூயா. இங்கு வலதுகரம் நம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும். இங்கு அவருடைய கரம் தன்னுடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தர்